ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உடையாள். நம்ம எல்லாருக்குமே ஜான்சி ராணி லட்சுமிபாயை தெரியும். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி 85 ஆண்டு காலத்துக்கு முன்பே நம்முடைய மண்ணில் ஒரு வீரமாக போரிட்ட ஒரு மாபெரும் ராணி அப்படின்னா நம்முடைய வீரன் மங்கை வேலு நாச்சியார் அவர்களை நம்ம சொல்லலாம். வேலு நாச்சியாருடைய கணவர் பேர் முத்துவடுகநாதர். அவர் மதுரையில் உள்ள நம்முடைய நாயக்கர்களோட அவர் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார். இது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கல. நாயக்கரை இவர் சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, நவாப்புகளோட சேர்ந்து இவரை கொல்லணும்னு முடிவு பண்றாங்க. போர் தொடுத்து வராங்க. ஆனா அவரால் முத்துவடுகநாதரை அவங்களால வெற்றி பெறவே முடியல. அப்பேற்பட்ட வீரமிக்கவராக அவர் இருக்கார். அப்போ சூழ்ச்சினாலதான் இவங்களை வெல்லணும் அப்படின்னு சொல்லி சமாதான உடன்படிக்கைக்கு நீங்க வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. சமாதானம் தானே அப்படிங்கிறனால இவர் என்ன பண்றாரு, ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம, பாதுகாப்பு படைகளும் எதுவுமே இல்லாம தன்னந்தனியா தன்னுடைய மனைவியான வேலு நாச்சியாரோட காளையார் கோயிலுக்கு போறாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சூழ்ச்சியில் என்ன பண்றாங்கன்னா, அவர் அந்த இடத்த சுட்டு வீழ்த்துறாங்க. அங்கேயே அவர் இறந்துடுறாரு. அந்த இடத்துல இருந்து வேலு நாச்சியார் மட்டும் தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் மனதை ரொம்ப உறுத்துது. அவங்க எப்படியாவது அந்த இதுக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஸ்மித் அப்படிங்கிற ஆங்கிலேயனா இருக்கட்டும், பாஞ்சோருங்கிற தளபதியா இருக்கட்டும், அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க மனம் கொஞ்சம் அமைதியற்று இருக்கு. அப்போ ஒரு முறையாவது அவர் இறந்த அந்த இடத்துல தான் அவர் புதைக்கிறாங்க. காளையார் கோயில் பக்கத்துல அவர் புதைக்கிறாங்க. அந்த சமாதியை ஒரு தடவையா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேண்டாம், நம்ம தனியா போனா மாட்டிடுவோம், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, இல்ல நான் போய்த்தான் தீருவேன்னு சொல்லி கொல்லாங்குடிங்கிற ஒரு காட்டு வழி பாதையில் நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. ராஜா இறந்துட்டாரு அப்படிங்கிற துக்கம் அந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்துது. அப்போ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒருத்தன் குரு அப்பன்னு ஒருத்தன், அவன் ஆடு மாடெல்லாம் மேய்க்காம வீட்டிலே இருக்கான். ராஜாவே இறந்துட்டாரு, என்ன பண்றான்னு குழம்பிட்டு ரொம்ப கவலைப்பட்டு வீட்டில் இருக்கிறான். அந்த ஆடு மாடை மேய்க்கிறதுக்காக போகக்கூடிய பெண் பேர் தான் உடையாள். அவருடைய வயசு ஒரு 8 வயசு தான் இருக்கும். அப்பாதான் ஆடு மாடு மேய்க்க போவாரு. அவர் வீட்டில் இருக்காருங்கனால அந்த பொண்ணு ஆடு மாடு மேய்க்க போறா. அப்போ ஒரு குளத்தங்கரை பக்கத்துல அவ உட்காந்துட்டு இருக்கும்போது நம்முடைய வீரன் மங்கை வேலு நாச்சியார் குதிரையில வராங்க. 4 குதிரை சூழ நடுவுல அவங்க வெள்ளை குதிரையில வராங்க. தாகமா இருக்குங்கனால தண்ணி கேட்குறாங்க. அப்போ உடையாள் தான் தண்ணி கொடுக்குறான். அப்போ நீங்க யாருன்னு கேட்குறா. நான் தான் ராணி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகத்தை திறந்து காட்டுறாங்க. நான் எந்த பகுதியில போனேன் அப்படிங்கிறது பின்தொடர்ந்து வரக்கூடிய ஆங்கிலேயர் படைக்கு சொல்லிடாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதே இடத்துல இருக்கிறா. அப்போ பின்னாடி ஆங்கில படைகள் உடனே துரத்திட்டு வராங்க. காட்டில் உள்ள எல்லா பாதைகளுமே மிகச்சரியாக தெரிந்தவள் யாருன்னா உடையாள். ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறனால காட்டில் எல்லா பாதையுமே அவளுக்கு தெரியும். அவள் தான் அவங்களுக்கு பாதையை சொல்லி கொடுக்குறா. இந்த பாதையில போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு. ஆங்கில படையில கேட்குறாங்க, இந்த முன்னாடி யாராவது போனாங்களா, நீங்க வேலு நாச்சியாரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கப்ப அவ பார்க்கல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை. ஆமா நான் பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும், ஆனா அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னா. இது ஆங்கில தளபதிகளுக்கு ஒரு பெரிய அவமானமா இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நம்ம ஆண்டுட்டு இருக்கோம், நாடு முழுக்க நம்ம கண்ட்ரோல் இருக்கான்னு அந்த சின்ன பொண்ணு நம்மளை அவமானப்படுத்துறாளேன்னு சொல்லலைன்னா உன்னை வெட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. நீ என் உயிரே போனாலும் சரி, நான் எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வீரமா அந்த பொண்ணு பேசினா. ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா அவளை வெட்டி சாய்ச்சாங்க. வீட்டுக்கு வருவா தான் பொண்ணு அப்படின்னு நம்பிட்டு இருந்த குருவப்பன் பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் தானா வீட்டுக்கு பொண்ணை காணுமே அவங்க தேடி வராங்க. அப்பதான் தெரியுது அவள் இறந்து கிடக்கிறா அப்படின்னு. இந்த செய்தி ராணிக்கு போகுது. ராணி என்ன பண்றாங்க, அவளுடைய நினைவை போற்றணும், நம்ம மண்ணில் ஒரு பொண்ணு இவ்வளோ வீரமா இருந்திருக்கிறா அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்களுடைய பணம் நிறைய நகைகள்லாம் கொடுத்து இந்த இடத்துல அவருக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நடுகள் மாதிரி வச்சு அந்த இடத்துல கோயில் கட்டுறாங்க. அந்த கொல்லாங்குடின்னு சொல்லி இன்னைக்கு நாட்டரசன் கோயில் பக்கத்துல வெட்டுடை காளி அம்மன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே வணங்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய தாலியை அவங்க முதல் காணிக்கையாக அங்க அவங்க செலுத்துறாங்க. அப்படி மட்டும் இல்லாம தன்னுடைய பெண்கள் படை பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா உடையாள் அப்படின்னு பேர் விடுறாங்க. உடையாள் படை அப்படின்னு தங்களுடைய பெண்கள் படை பிரிவுக்கு பேர் உடையாள் படைன்னு விட்டு அதுக்கு தலைவியா யாருன்னா தன்னுடைய பாதுகாப்பாளர்களுடைய குயிலியை அதுக்கு நியமனம் பண்றாங்க. அப்படி ஒரு வீரம் நிறைந்த பெண்மணியாக வரலாற்றில் பேசப்படக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடையாள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.